இந்த பாடகி சுசித்ரா திடீர்னு எதுக்கு இப்படி அணுகுண்ட ஒண்ணு போட்டாங்க. ஒழுங்கா போன சினிமா ஒரு கலவரத்தை உருவாக்கி, அதாவது பார்ட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எத்தனை பார்ட்டியில கலந்துட்டாங்க. பார்ட்டி கொடுக்குறது சினிமாவில் புதுசு இல்லை. ஃபேர்வெல் பார்ட்டின்னு அதிலே ஒரு பகுதி சில மாணவர்கள் பாட்டில், அதே சினிமாவில் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன், இல்லை ஒரு ஹீரோவுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன், அதில் ஒரு சின்ன ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப காலமாக நடக்கும். கொக்கைனா ஏதோ போதைப் பொருள்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு புதுசாக சொல். கமலஹாசனை கூட பேரை சொல்லியிருக்கோம். அப்புறம் ஷாருக்கான் பேரை வர சொன்னாங்க. ஆல் இண்டியா லெவல் பரவுறதுக்கு ஏதோ ஒரு பிளான் பண்ணி தனுஷ் சரியா கோட் அதுவே வருத்தப்பட்டார். ஜி பிரகாஷ் அந்த சைந்தவி காதலிக்கும் போதே தெரிஞ்சிருக்கும். அஜித் குமார் சாலினி லவ் மேரேஜ், சூர்யா ஜோதிகா அற்புதமான வாழ்க்கை இருக்காங்கல்ல. சைந்தவி அதை எடுக்க அந்த டூர் ஆள் வச்சிருந்தா வரையும் அந்த செய்தி உடனே அங்க வரும். தமிழ் பண்பாட்டை கெடுக்கிறீங்க, அதான் எனக்கு. ட்ரெண்டி தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறது நான் உங்கள் ஆனந்த். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு ப்ரொடியூசரா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் என்ன சொல்றது, ஒரு டைரக்டர், எழுத்தாளர், இப்ப நடிகர், அதுவும் இல்லாம இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு இவரோட ஸ்பீச் அந்த அளவுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ நம்ம ப்ரொடியூசர் கே ராஜன் சார் தான். வணக்கம். வணக்கம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு, மகாகவி பாரதியார். இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல சுச்சி அவர்கள், ஸோ அவங்க தான் இப்போ பயங்கர ட்ரெண்ட்ல இருக்காங்க. ஏன்னா அவங்க சுச்சி லீக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணாங்க. இப்போ வந்து நிறைய பேரோட லீக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நடக்குது, அந்த மாதிரி நடக்குது, அவங்க ஒன்று சொல்றாங்க சார். அது எப்படி சார் அவங்க சொல்றதுலாம் உண்மையா இல்லை என்ன, அவங்களுக்கு என்ன ஆச்சு? அதாவது இந்த பாடகி சுசித்ரா அது எதுக்காக திடீர்னு புறப்பட்டாங்கன்னு தெரியல. திடீர்னு எதுக்கு இப்படி அணுகுண்ட ஒண்ணு போட்டாங்க. அது சினிமா ஒழுங்கா போன சினிமா ஒரு கலவரத்தை உருவாக்கி, அதாவது பார்ட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எத்தனை பார்ட்டியில கலந்துக்கிட்டாங்க. பார்ட்டி கொடுக்கறது சினிமாவில் புதுசு இல்லை. சினிமாவில் மட்டும் இல்லை, அலுவலகங்கள்ல இப்போ காலேஜ் ஃபேர்வெல் பார்ட்டினே நடக்குது. அதிலே ஒரு பகுதி சில மாணவர்கள் பாட்டில் வச்சு பண்றாங்க. தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதே சினிமாவில் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன், இல்லை ஒரு ஹீரோவுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன், அதில் ஒரு சின்ன ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப காலமாக நடக்குது. அது இப்போ கொஞ்சம் கூடுதல் நடக்குது. அது ஃபாரின் பாட்டில்லாம் இது எல்லாரும் தெரிஞ்சது. ஏன் ப்ரெஸ் மீட்டில் கூட பண்ணுறது உண்டு. இப்போ இந்த அம்மா இதை எதுக்கு தனியா வந்து அப்புறம் ஏதோ கொக்கைனா ஏதோ போதைப் பொருள்லாம் யூஸ் பண்றாங்கன்னு புதுசா சொல்றாங்க. நான் கேள்விப்படல. அப்படி எல்லாம் கமலஹாசனை கூட பேரை சொல்லியிருக்காங்க. கமலஹாசன் பார்ட்டியில கூட கொக்கைன் அதெல்லாம் எல்லா பெரிய ஹீரோயும் அட்டாக் பண்ணிருக்காங்க. எல்லாரும் திடீர் புகழ் பெறதுக்காக. இல்லைன்னா கேள்வி என்ன கேட்பீங்களா? இந்த கலவரத்தை பண்ணலன்னா கேள்வி என்ன கேட்பீங்களா? அதனால இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கணும்னு நினைச்சாங்களா. அப்புறம் ஷாருக்கான் பேரை வர சொன்னாங்களா. அதாவது நார்த் இந்தியா லெவல்ல பரவுறதுக்காக, ஆல் இண்டியா லெவல் பரவுறதுக்கு ஏதோ ஒரு பிளான் பண்ணி அவங்க விட்டுருக்காங்க. அப்புறம் யாரையோ ஒருத்தர் கிடைச்சா இது மர்டர் பண்ணிடணும், கொலை பண்ணிடணும் கூட சொன்னாங்க. அவரால் தான் என் வாழ்க்கை கெட்டு போச்சு அப்படின்லாம் அவரோட ஹஸ்பண்ட் அவரை பத்தியும் சொல்லியிருக்காங்க. யாரையோ சொல்லியிருக்காங்க. அது நல்ல மனநிலை இருந்திருந்தா இவ்வளவு இப்படி பேசியிருக்க மாட்டாங்கன்னு என் கருத்து. ஸோ அதான் அவங்க சொல்றதை பத்தி இவங்க த்ரிஷா அவர்களை பத்தி சொல்லியிருக்காங்க. த்ரிஷா அவங்களும் சொல்லி விஜய் வீட்டு கேட் முன்னாடி வந்து டேர் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஏன் அவங்க சொல்றாங்க? அதெல்லாம் கெட்ட நோக்கம். அதெல்லாம் இப்போ அப்படிலாம் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. பெண்மை என்பது திருவள்ளுவர் சொல்வாரு, பெண்கள் எப்படி இருக்குமா தெரியுமா? தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலால் பெண். ஒரு பெண்ணு தன்னை காத்துக்கணுமா, தன்னை கல்யாணம் செய்த கணவனை காக்கணுமா, பிறகு சொற்காத்து சொல் பேசுகிற சொல்லை காத்து சோர்வில்லாமல் வாழ்ந்தாதான் அந்த குடும்பம் நல்லா இருக்குமா. பெண்ணுக்கு பெருமையா. வள்ளுவ பெருந்தகை தற்காத்து தற்கொண்டான், தற்கொண்டான்னா தன்னை கல்யாணம் செய்த கணவன், தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த
அளவான வார்த்தைகள், தகுதியான வார்த்தைகள், தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலால். சோர்வில்லாமல் பெண்கள் வாழ்ந்தா குடும்பம் நல்லா இருக்கும். இவங்க வார்த்தைகளை விட்டு 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 நிறைய பேசந்தான் கேள்விப்பட்டேன். அதுல நம்ம கருத்து சொல்ல தயாரா இல்லை. பட் தவறு என்பது மட்டும் எனக்கு தெரியும். ஏதாவது உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தா பெண்களுக்கு இப்ப பெரிய பாதுகாப்பு இருக்கு. சட்டம் ஒழுங்கு, அரசாங்கம் பெண்களுக்கு பெரிய பவர் கொடுத்துருக்கு. நீங்க பெண் குலம் உயர்ந்துகிட்டே வருது, நல்லா படிக்கிறாங்க. பாருங்க, தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்கு எவ்வளவோ சலுகை கொடுத்துருக்காங்க. படிக்கிற பிள்ளைகள், கல்லூரி படிக்கிற பிள்ளை மாசம் 1000 ரூபாய், இப்ப மாணவர்களுக்கு மாசம் 1000 ரூபாய், வீட்டுக்கு தாய்மார்களுக்கு 1000 ரூபாய். இப்போ இன்னும் 10 வருஷத்துல பாருங்க பெண்கள் மிக உயர்ந்த நிலைக்கு வருவாங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு பெண் இப்படி எல்லாரையும் குறை சொல்லி அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க, அது வரைக்கும் நீ என்ன பண்ண, இப்ப ஏன் திடீர்னு வாய, அது கேள்வி கேட்பாங்கல்ல. அப்ப இவங்க கிட்ட ஏதோ குறை இருக்கு அப்படின்னு பேசுறாங்க. எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக பண்றது. அதான் திடீர் புகழ் பெறணும்னா, இப்ப நானு யாரோ ஒரு பெரிய நடிகரையோ இல்ல ஒரு பெரிய தலைவரையோ உண்மையோ பொய்யோ எடுத்து அடுத்து ஒரு குண்டை விட்டான்னு வச்சுக்கோ, அது பரவலாகி யூடியூப் நம்ம கிட்ட வந்துருமே. இப்ப பாருங்க, சுசித்ரா பேசுறதுக்கு என்கிட்ட வராங்க, நான் என்ன பண்ணுவேன்? அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அது சொல்ற ட்ரெண்ட், இந்த ட்ரெண்ட். அதனால என் கருத்து அப்படி பேசுவது தவறு. உங்க பாதிச்சிருந்தா சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. உங்க கணவனால், உங்களுக்கு பழைய கணவனால் பாதிப்புன்னா சட்டப்படி நடவடிக்கை. நிறைய சட்டம் இருக்கு, காவல்துறை இருக்கு. இப்படி ஒரு கலவர பூமியா ஆக்கக்கூடாது. நல்லா போறதுக்கு எதுக்கு இருக்காங்க. சரி ஓகே சார், இப்படி ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால டைவர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாயிட்டே போகுது சார் வருங்காலத்துல. இப்ப லேட்டஸ்டா கூட ஜிவி பிரகாஷ், சைந்தவி அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காங்க, அவங்க டைவர்ஸ் அறிவிச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி அது வந்து ஒரு ஃபேஷன் ஆகி கண்டினியூவா நிறைய பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார். தப்பு தப்பு தப்பு. தமிழ் கலாச்சாரம், பண்பாடு உலகத்தில் உயர்ந்தது. ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்வதுதான் நம்ம கலாச்சாரம். பெண்கள் எவ்வளோ விட்டு, ஆண்கள் பல தப்பு பண்றாங்க. ஆனா நம்ம பெண்கள் தெய்வமா இருந்து பல வகையில குடும்பத்தை காப்பாத்தி எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சு காப்பாத்துறாங்க. பெண்மைதான் உயர்ந்தது. ஆண்கள் 1000 தப்பு பண்ணாலும் ஒழிஞ்சு போறான், ஏதோ தலையை நீட்டிட்டோம் அப்படின்னு காப்பாத்துறாங்க. ஆனா இந்த சூழ்நிலையில இன்னைக்கு டைவர்ஸ் போன மாசம் தனுஷ், ஐஸ்வர்யா கோர்ட், அதுவே வருத்தப்பட்டோம். இப்போ வந்து ஜிவி பிரகாஷ் அந்த சைந்தவி ஒரு நல்ல பெண். ஏன்னா என் படத்துல பாடி இருக்காங்க உணர்ச்சிகள். அது +2 படிக்கிற காலத்துல பாடிச்சு. நல்ல அடக்கமான பிள்ளை. சைடு இந்த பக்கம் ஏதோ தப்பு இருக்கிறதா சொல்றாங்க நிறைய பெண்கள் விஷயம். அதுதான் விஷயம். பல பெண்கள் சினிமாவில் அதெல்லாம் ஈஸி, அதனால இது பிடிக்காம வந்திருக்குது. ஆனா காதலிக்கும் போதே தெரிஞ்சிருக்கணும். அது காதலிக்கும் போது மனசு விட்டுதான் பழகிறாங்க. இருமணம் ஒரு மனமாகி திருமணம் ஆகுது. காதலுக்கு அப்புறம் கண்டபடி போனா அந்த பெண்ணுடைய லைஃப் என்ன? நீ சினிமா பூரா நீங்க இது 1 2 தான் தெரியுது. ஆனா நல்வாழ்க்கை வாழறவங்க தெரியுமா? நிறைய பேர் இருக்காங்க. அஜித் குமார், சாலினி லவ் மேரேஜ், அற்புதமான வாழ்க்கை. ஒரு பேச்சு வெளியே வந்திருக்குமா? குழந்தை குட்டிகளோட அற்புதமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பாக்யராஜ், பூரிமா, ஜெயம் ரவி, அவரு லவ் தான். சூர்யா ஜோதிகா இப்படி இருக்காங்கல்ல. அத முன்னுரம் டி ராஜேந்தர், உஷா, அத முன்னுரம் அடுத்த நல்வாழ்க்கை வாழலாங்க. இங்க எதுக்கு இப்படி சபலப்பட்டு ஆசா பாசங்களுக்கு அடிமையாகி தமிழ் பண்பாட்டை கெடுக்கிறீங்க? அதான் எனக்கு. நீங்க கெட்டு தொலைங்க, இது எங்க தமிழ் பண்பாட்டை சீரழிக்குது. ஏன்னா இந்த சினிமா நடிகர்களோ இப்போ இவங்களுக்கு பல ரசிகர்கள் இருக்காங்க, பல ஆயிரக்கணக்கான ரசிகர் இருக்காங்க. இவன் இந்த நடிகனை ஃபாலோ பண்றான்.
இந்த டைவர்ஸ் விஷயத்துல அவன் ஃபாலோ பண்ணி ம் என் தலைவர் இப்படி ஆயிட்டாரு நானும் பண்றேன்னா ம் அவங்க மனசை உருவாக்குது இல்ல, ம் அது வரக்கூடாது. ம் நீங்க வாழ்ந்து காட்டணும். ம் உங்களை நம்பி இருக்கிற ரசிகர்கள் என் தலைவர் ஒழுக்கம் வாழறாரு ம் அப்படின்னு உங்க வாழ வைக்கணும். அப்பதான் நீ நல்லவன். இல்லைன்னா மக்களின் சாபத்துக்கு அடிமையா, ம் மக்களின் சாபம் விடுவார்கள். ம் ஆமா. சார் தமிழ் சினிமால அவங்க டைவர்ஸ் வாங்குறதுக்கு காரணம் அந்த தப்பான சில ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் கேள்விப்பட்டேன். ம் செய்தி படிச்சேன், ம் அதை வச்சு சொல்றேன். நமக்கு நேரடியா தெரியாது. ஒரு செய்தி படிச்சேன். ம் ஷூட்டிங் அப்போ பழகிறது ம் சைந்தவியா, அது எதுக்கு அங்க தூது ஆள் வச்சிருந்த வரையும் ம் அந்த செய்தி உடனே அங்க வரும் ம் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி படிச்சேன். அதனால சொல்றேன். அதனால எனக்கு தெரியாது. ஆனா அந்த புள்ள நல்ல புள்ள. சைந்தவி அவங்க நல்லவங்க. அது எனக்கு நான் என் படத்துல பாடும்போது அந்த பிள்ளையோட ஒழுக்கத்தை அடக்கத்தை ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் கூட கூப்பிட்டு இருந்தேன், வந்துருச்சு அப்போ உணர்ச்சி. அதனால அந்த பிள்ளைக்கு தெரியும். இந்த தம்பியும் அவங்க அம்மா என்ன நட்ட வேண்டியவங்க, ஏஆர் ரஹ்மானுடைய சிஸ்டர். அந்த அம்மா நல்ல அம்மா, நல்ல பண்பாடு உள்ள அம்மா. அது என்னத்துக்கு இந்த பிள்ளை பிரகாஷுக்கு இப்படி ஆச்சுன்னு தெரியல. அது அவங்களுக்கு என்ன பண்ணி முடியாது, ஒரு விதின்னு சொல்றாங்க. 1000 விதி இருக்கிட்ட நம்ம மதி எங்க போச்சு? வாழ்க்கை என்பது ஒரு முறைதான் வாழ முடியும். இருக்கிற காலத்துல சிறப்பா வாழ்ந்து குழந்தை குட்டிகளை பெற்று அதை இந்த நாட்டுக்கு கொடுத்து அவங்க வாழ்க்கை வளமா வாழணும். இதுதான் பெற்றவங்க கடமை. பெற்றவங்க செய்ய வேண்டியது பிள்ளைகளை உயர்வாக்கி வளர்த்து ஒரு நற்பெயர் எடுக்க வேண்டும். அந்த குழந்தைகளுக்கு நல்ல பேர் எடுத்து. இப்ப நாம டைவர்ஸ்னா அந்த பிள்ளைங்க கதி என்ன? மக்களுடைய நினைவு என்ன? அதுதான். அது சினிமாக்காரன் போது டீ மாதிரி பாய்வு போகும். அந்த வருத்தம் தான்.